ஜி.கே. நாகராஜ், எந்த அடிப்படையில் எதற்காக சிபிஆர் முன்னிறுத்தப்பட்டாரு? அப்படி முன்னிறுத்துறதுக்கு முன்னாடி ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல இறங்க மாட்டாங்கன்னு திரு சண்முகம் ஒரு பழமொழியை வேற சொல்றாரு. பிஜேபியோட கணக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று உங்களை கேட்கிறது, நயினார் நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா கட்சிகளும் கட்சி வித்தியாசம் பார்க்காம அந்த எம்பிக்கள் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடணுன்றாங்க. அவர் பிஜேபியோட வேட்பாளர். திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் அண்ட் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் எம்பி இருக்கு. இவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் பிஜேபிக்கு எதிராகத்தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்கள் இவர் திமுகவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஐயுஎம்எல்லும் விசிகாவும் போய் பிஜேபி வேட்பாளர் ஆதரிச்சா அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? அப்படி கேட்கிறது சரியான ஒரு நடைமுறையா? அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். அவரோடு பயணம், குறிப்பாக அவர் கோயம்புத்தூரில் தேர்தலில் நின்ற பொழுது அவருக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்து பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. 16 வயதில் பொது சேவைக்காக வந்தவர். ஏறக்குறைய பல்வேறு படிகள், பல்வேறு பதவிகளை கடந்து வந்தவர். நீங்கள் நம்ம பாண்டிச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் பதவியிலிருந்து, கவர்னரிலிருந்து, மகாராஷ்டிரா கவர்னரிலிருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைந்திருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் கொடுத்த கட்சி பணிகள் ஆகட்டும், அது மாவட்ட செயலாளரிலிருந்து மாநில செயலாளர் பதவியிலிருந்து, அதற்கப்புறம் பார்வையாளராக வேறு மாநிலங்களை பார்க்கின்ற இடத்திலிருந்தும் சரி, கொடுத்த பணியை தட்டாமல் மிகச்சிறப்பாக, அதாவது இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு பெரிய பல பொறுப்பில், ஏன்னா மாநில தலைவராக இருந்திருக்கிறார், பாஜகனுடைய மாநில தலைவராக. ஏறக்குறைய 19,000 கிலோமீட்டர் தமிழகத்திற்குள்ள ரத யாத்திரை சென்று பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கிறார். விவசாயிகளுக்காக தொடர்ந்து சொல்றீங்க சார். 98, 99 தேர்தலுக்கு பிறகு 3 தேர்தல்களில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அவருக்கு பெரிய பதவியெல்லாம் கொடுக்கல. அண்ணாமலை போன்றவர்கள், வானதி சீனிவாசன் போன்றவர்கள் ஒரு தேசிய பதவிகளுக்கும் மாநில பதவிக்கும் வரும்போது கூட சிபிஆர் பெரிய ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கல. 20 வருஷமா அவர் பெரிய முக்கியமான பதவிகளில் இல்லாமல் இருக்கிறது தான் பார்த்தோம். இப்போ அந்த பதவிக்கு வர்றார். ஓகே, அதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ கேள்வி என்ன வியூகம் இதன் பின்னால் இருக்கிறது அப்படின்ற ஒன்று. அவருடைய தகுதியை யாரும் குறை சொல்லல, அவருடைய கட்சி அவரை முன்னிறுத்துது. எதிர்கட்சிகள் அவரை ஏன் ஆதரிக்கணும்? தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகள் ஆதரிக்கணும்ன்ற கோரிக்கை எங்கே இருந்து வருது? சார், முதல்ல ஒரு தமிழர் முதல் முறையாக ஓபிசி பிரிவை சார்ந்த ஒருவர் முதல் முறையாக ஒரு துணை ஜனாதிபதி பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழர். குறிப்பாக தமிழை வைத்து அரசியல் செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தமிழருக்கு முதல் உரிமை கொடுக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு. அது மட்டும் அல்ல, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர். இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய எந்த விதமான குற்றச்சாட்டுமற்றவர். பிஜேபி வேட்பாளர்களை தோற்கடிச்சு ஜெயிச்சு வந்தவங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம், ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த வாக்களிச்ச மக்கள் சிபிஆருக்கு ஆதரிச்சு இந்த எம்பிக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்களா? அது தார்மீக ரீதியா சரியா? சார், ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே மரியாதைக்குரிய நம்முடைய கனிமொழி அவர்கள், எம்பி அவர்களுக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு ஒரு வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செல்வதற்கு ஒரு பொறுப்பை கொடுத்து வெளிநாடுகளெல்லாம் சென்று நீங்கள் இதை பரப்ப வேண்டும் என்று ஒரு வாய்ப்பை அம்மாறி கொடுத்தார்கள். அதே மாதிரி காங்கிரஸில் சேர்ந்த சில தலைவர்கள் கூட காங்கிரஸ் பெயர் சொல்ல மறுத்த போதும் கூட திறமையானவர்களை தேர்வு செய்து அங்கே அனுப்பினார்கள். பாஜகவை கொடுக்க மறுக்கல. தப்பா சொல்லாதீங்க. அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு, ஆல் பார்ட்டி டெலிகேஷன், அது பிஜேபி டெலிகேஷன் இல்ல. காங்கிரஸ் சில நேம்ஸ் கொடுத்தாங்க. பிஜேபி கவர்மெண்ட் அந்த நேம்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு சசி தரூரை தலைவரா போட்டு ஒரு கமிட்டியில் அமைச்சாங்க. அது ஆல் பார்ட்டி டெலிகேஷன். அது பிஜேபி டெலிகேஷன்களை தேர்வு செய்கின்ற இடத்தில் பாஜக இருக்குன்னு தான் சொல்ல வரேன். மிஸ்டர் குணா, நான் திறமையானவர்களை சொன்னீங்க, அதுக்காக பேரை கொடுத்தாங்க. அந்த பேரை நிராகரிச்சிட்டு வேற ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. அவருடைய பெயரை கொடுக்கல,
நாங்கள் தேர்வு செய்தவருடைய பெயரை கொடுக்கல, பெயரை கொடுத்தார்கள். ஆனால் நீங்க அந்த கட்சி கேட்கவே தேவையில்லையே. நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்களே அறிவிச்சிட்டு போலாம். அந்த கட்சியிட்ட கேட்க தேவையில்லையே. நாடாளுமன்றத்தில் வந்து இவர்தான் பேசணும்னு முடிவு பண்ண முடியாதுல்ல சார். திறமை கொடுக்கணும். இல்ல கரெக்ட் தான் சார். இருந்தாலும் நீங்க கொடுக்க வேண்டிய ஆட்கள் தகுதியானவரை கொடுக்கணும்ல, அதான பிரச்சனை. கொடுக்கலங்க தான பிரச்சனை. எம்பிக்கள் குழுவில் என்ன சார் தகுதி? காங்கிரஸ் இருக்கிறது தான் தகுதி ஆகட்டும் பொருந்தும். இல்ல அதான் சார், எம்பியா இருக்கிற தகுதி தான். ஒரு முறை வந்து திரு கருணாநிதி அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் இவ்வளவு நிர்வாகிகள் இருக்கிறாங்களே, இத்தனை பேர் முடிச்சிடுறேன், இத்தனை பேர் இருக்கிறாங்களே, ஏன் தயாநிதி மாறனுக்கு நீங்க பதவி தர்றீங்க, மத்திய அமைச்சர் பதவி கேட்டப்ப அவர் சொன்னார் அவருக்கு ஹிந்தி தெரியும்னு சொன்னார். இதெல்லாம் தகுதி எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து காங்கிரஸ் இந்த கலப்பெல்லாம் கூடாது. அவருக்கு இன்னைக்கு ஹிந்தி தெரியாது. இந்த நாகராஜ் நீங்க போற போக்குல தலைவர் கலைஞர், மறைந்த தலைவர் கலைஞர் மீது ஒன்றுமில்லாமல் நீங்கள் அவர் மீது அவதூறு சுமத்துவது தவறு. இன்றைக்கும் தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியாது என்பதை நிர்மலா சீதாராமனே பாராளுமன்றத்தில் வரலாற்றில் பேச. எனவே அந்த வார்த்தையை நீங்க தயவு செய்து தயாநிதி மாறனுக்கு தெரியாது நீங்க சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. நீங்க இல்ல நீங்க சொல்லாதீங்க. இது கருணாநிதி அவர்கள் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வரலாறு. நான் பேசுறேன். நான் ஒன்னும் அடிப்படை ஆதாரம் எல்லாம் பேசல. நான் நீங்க எந்த ஆதாரம் இருக்கு? இல்ல இதா நீங்க சார் தயாநிதி மாறன் அவர்கள் தனக்கு ஹிந்தி தெரியாதுங்க சொல்லிருக்காரா? மீது இது பல நேரங்களில் இல்ல நாம டிவியேட் ஆகி போறோம் சார். நம்ம டிவியேட் ஆகி போறோம் சப்ஜெக்ட்ல இருந்து. நீங்க சொல்றது ஒன்னு, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணனை தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஆதரிக்கணும். ரெண்டாவது அவர் ஓபிசி, அதனால அவரை ஆதரிக்கணும். அடுத்து மூணாவது ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். லெட் மீ கம்ப்ளீட். ஏன்னா அவரோட தகுதியை சொல்லணும் இல்லையா சார். அவருக்கு காயர் போர்டு கொடுத்தாங்க சார். காயர் போர்டுங்கிறது நீங்க எவ்வளவு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருந்ததுன்னு தெரியும். அந்த காயர் போர்டை எடுத்து 2300 கோடிக்கு மேல லாபகரமாக மாற்றி அது ஒரு சிறப்புடைய செய்தவர் மரியாதைக்குரிய நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதையெல்லாம் மோடிஜி அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. பிஜேபி கூர்ந்து கவனிக்கிறது. அவருடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்கிறது. இந்த மனிதருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தார், இவர் தகுதியானவர் என்பதை ஆராய்ந்த பின்புதான் அதை அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறது. நான் சொல்றதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைங்க. கம்யூனிஸ்ட்காரங்க சொன்னாங்க பல குற்றச்சாட்டுகளை, மணிப்பூர் குறித்து பேசினாங்க. இன்னைக்கு முர்மு அவர் வந்ததுக்கு அப்புறம் பிண்டா முர்சா அவர்களை தேர்வு செய்து 2300 கோடிக்கு மேல பழங்குடி மக்களுக்கு இன்னைக்கு பல்வேறு விதமான பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பல விமான நிலையங்கள் வந்து இன்னைக்கு அந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மணிப்பூர் பற்றி சொன்னீங்க. மணிப்பூர் பிரச்சனையை சரி செய்யறப்ப தான் அங்கே பிரச்சனை வெடிக்கிறதுங்கிறதையும் நான் சொல்ல கடமைப்படுறேன். இது எப்படி அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு அமெரிக்கா நம்மளை வலுக்கட்டாயமாக நம்முடைய வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ளாமல் நம் மீது வரியை விதிக்கிறதோ, அதுபோல அங்கே மணிப்பூரிலும் இன்றைக்கு நம்முடைய அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாமல் துடிக்கின்ற ஒரு தீவிரவாத கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நக்சலைட்டுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு 90% ஒழிக்கப்பட்டு பலர் இன்னைக்கு சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையான நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு மின்சாரம் இல்லாத கிராமங்களுக்கு அங்கு மின்சாரம் சென்று சேர்ந்திருக்கிறது. இதெல்லாம் சாதனைங்க. காங்கிரஸ் மாதிரி ஆக்சுவலா 65 ஆண்டு காலம் ஆட்சி செய்துவிட்டு 80 கோடி மக்களை வறுமையில் விட்டு சென்ற கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. எதை செய்தாலும் சரியாக இந்த மக்களுக்கு பயன் இருக்கிறதா என்று பார்த்து செய்கிற. அதான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டாங்க. அன்னைக்கு கூட கேட்டாங்க, அகிலேஷ் யாதவ் கேட்டாரு, ஏன் இன்னைக்கு உங்க தலைவர் இன்னும் தேர்வு செய்யல? ஏனென்றால் எங்கள் கட்சி ஜனநாயக கட்சி. ஒரு குடும்பத்திலிருந்து தலைவர் தேர்வு செய்யறதில்லை. பல கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவர்களிருந்து தேர்வு செய்யறோம். தேர்வு செய்தவர் நியாயமாக இருக்க வேண்டும், இந்த தேசபக்தராக இருக்க வேண்டும். அதை நோக்கி தான் எங்களுடைய தேசபக்தி கொண்ட ஒருத்தர் கூட சார் தேசிய பிஜேபியோட தேசிய தலைவர் பதவி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு சார். நிறைய போட்டி சார், நல்லவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், இவருக்கு தருவதா அவருக்கு தருவதா, இவரை தேர்வு செய்வதா இவரை தேர்வு செய்ய ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. அத்தனை பேர் திறமையானவர்கள் இருக்கான்னு சொல்ல வரேன். காங்கிரஸை மாறியோ திமுக மாறியோ குடும்பத்தில் ஒருத்தர் தான் அப்பாக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் பேரங்கிற சிஸ்டம் அல்ல. ஓகே சார். எப்படி வாஜ்பாய் வந்தாரோ அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்தார்கள். ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு? ஒரு தொடர்பும் இல்ல. தேசபக்தர்கள் இதுதான். இது மாதிரி தான் எங்களுடைய கட்சியோட சிஸ்டம். அப்படித்தான் ஒரு தேர்வு இருக்குங்கிறது தான் என்னுடைய மன்மோகன் சிங் என்ன தேசபக்தி இல்லாதவரா? உண்மையிலேயே மல்லிகார்ஜுன கார்கே தேசபக்தி நீங்க என்ன ஏதாவது குறைவானவரா? என்ன சார் பிஜேபியில் இருந்தா அவங்க எல்லாம் தேசபக்தர்கள், மன்மோகன் சிங்கோ தேவேகவுடாவோ குஜ்ராலோ விபி சிங்கோ தேசபக்தி இல்லாதவங்களா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.